கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 245வது பாடலை பாடலாம். கீர்த்தனை எண் 245, சரணம் நம்பினேன் இயேசுநாதா என்கின்ற பாடல். கீர்த்தனை எண் 245. சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா, இது தருணம் தருணம் முந்தன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா, நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடை கலமாக என்னையே தந்து, நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடை கலமாக என்னையே தந்து, முன்னாள் வினையை துறந்து, முன்னாள் வினையை துறந்து, அதிமூலமே உனக்கோலம் ராட்சியம் என்று சரணம் நம்பினேன் இயேசுநாதா, இது தருணம் தருணம் உன்றன் கருணை கூர்நாதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா, சன்னதி முன் தொண்டன் நின்றே என்றும் தாயன கருணை உனக்கு உண்டென்றே, சன்னதி முன் தொண்டன் நின்றே என்றும் தாயன கருணை உனக்கு உண்டென்றே, சென்னி மேல் கரம் தூக்கி நின்றே, சென்னி மேல் கரம் தூக்கி நின்றே, உனை சேவிக்கும் எளியேனை கோபிக்கா என்றே, சரணம் நம்பினேன் இயேசுநாதா, இது தருணம் தருணம் உன்றன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினேன் இயேசுநாதா. நாம் யாவரும் சேர்ந்து கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவை கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு நான் இதில் கலை கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனில் மீட்பராக திரும்பிட உலகத்தில் அன்பு கூர்ந்திரேமே போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தேர்ந்தெருமை போற்றுகிறோம். பசுத்த ஆவியானவர் கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நீங்கள் படுகிறவரே போற்றுகிறோம். பிதா குமாரன் பசுத்த ஆவியாய் கடவுளே, உமக்கே காணும் எல்லா பொழுமகமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோ. நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கள் சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். நான் எழுந்தேன் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்து விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகனுடைய சொல்லப்படுக நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரன் நான் வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் யாவரும் ஜெபநிலையிலே முழங்கால் படியிட்டு கடவுளை நோக்கி பார்ப்போம். நாம் நமது குறைகளை உணரவும் மனிதனோடும் இறைவனோடு ஒப்புரவாகவும்
இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள நினைவூட்டப்படுகின்றோம். கடவுள் நம்மை படைத்து பாதுகாத்து வருவதற்காகவும் அவருடைய அன்பு இரக்கம் தயவுக்காக நாம் கடவுளை துதிப்போம். நம்மை பெற்றெடுத்து வளர்த்து நமக்கு கல்வி ஊட்டி வாழ்வில் வளம் காண தங்களை அர்ப்பணித்த பெற்றோர்களுக்காக நாம் கடவுளை போற்றுவோம். நம்மோடு வாழ்கின்ற பெற்றோர்கள், நம்மை விட்டு கடந்து சென்ற பெற்றோர்கள், அவருடைய அர்ப்பணிப்பு, தியாகம், உழைப்பு, வருமானம், சபையின் ஐக்கியம், ஆன்மீக வாழ்வு அனைத்தும் எண்ணி பார்த்து நாம் கடவுளை போற்றுவோம். நமது உடன் பிறந்தார் குடும்ப அங்கத்தினருக்காக நாம் கடவுளை துதிப்போம். சிறு வயதிலிருந்தே நமக்கு ஆன்மீகத்தை ஊட்டி வளர்த்த திருச்சபைக்காக, திருச்சபை ஆலயத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகள், இன்னும் சிறப்பாக ஓய்வு நாள் பள்ளியிலே பெற்ற அனுபவங்கள், ஓய்வு நாள் பள்ளியில் நமக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், பாடல் பாட ஜெபிக்க அன்போடும் கரிசையோடு வாழ உதவியாக இருந்தவர்கள் அனைவரும் எண்ணி பார்ப்போம். இளம் வயதிலே சிறு வயதிலே வளர்ந்த சபைகள், இப்பொழுது இந்த வெஸ்லி ஆலயத்தின் வழியாக நாம் பெறுகின்ற நன்மைகளுக்காக நாம் கடவுளை போற்றுவோம். 114 ஆண்டுகளுக்கு மேலாக பெரம்பூர் பகுதியிலே ஆன்மீகத்தின் அடையாளமாக வளர்கின்ற இந்த ஆலயத்திற்காகவும் கடவுளை போற்றுவோம். கடவுள் படைத்த படைப்பு, அந்த படைப்பு நமக்கு ஆற்றுகின்ற பணிகளுக்காகவும் நாம் இறைவனை போற்றுவோம். வெளிநாட்டு திருப்பணியாளர்கள் நம் நாட்டிற்கு வந்த பொழுது நமது முன்னோர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வெளிச்சத்திலே வளர அவர்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை எண்ணி பார்த்து இறைவனை போற்றுவோம். இறைவன் படைத்த படைப்பு நீர், நிலம், காற்று, ஆகாயம், தாவரங்கள், இந்த மண் அனைத்தும் செய்கின்ற நன்மைகளுக்காக நாம் இறைவனை போற்றுவோம். இந்திய நாட்டிலே பெற்று வந்த உரிமைகளுக்காக, சலுகைகளுக்காகவும் கடவுளை போற்றுவோம். கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், மருத்துவமனையில் பணியாற்றின அனைத்து ஊழியர்கள் அனைவருக்காக நாம் இறைவனை போற்றுவோம். இறைவனை போற்றும் அதே வேளையிலே இறைவனுக்கும் மனிதனுக்கு விரோதமாக நாம் பாவங்கள் செய்திருப்பின் நமது குறைகள் எல்லாம் அறிக்கை செய்யவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் 2ஆம் பாவறிக்கை சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழுமனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்கள் பாவழுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மீந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளையிட்டுள்ளி வாழ்க்கை சீர்படுத்தற்கான காலத்தையும் தமது பசுத்த ஆவின் கிருபையும் தேர்தலையும் தந்திருவாராக, ஆமேன். ஆண்டவர் துதியுங்கள். ஜெபிப்போம். நான் உமக்கு சொந்தமானவன், இயேசுவே நீர் எனக்கு தஞ்சமானவர். நான் உமக்கு சொந்தமானவன், பாரின் மீதிலே நான் பாவியானவன். நீர் பாவியேனையும் தேடி பாரில் வந்தவர். நீர் பாவியேனையும் தேடி பாரில் வந்தவர். அன்பின் தந்தையே, உமது அன்பு இறக்கும் தயவுக்காக துதிக்கின்றோம்.
உயிர்த்த இந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இல்லத்திருந்து கொண்டே நாங்கள் வழிபடுகிலே கிருபையால் சூழ்ந்து கொள்ளும் வசனத்தை தியானிக்கலே பலப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே ஆம். உயிர்த்த இந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிப்பு, கம்யூனியன் வித் ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நாம் ஒன்றித்து வாழுதல், இதுதான் நமது வாழ்க்கையில் ஒரு பெரிய அறைகூவல். நமது வாழ்வும் வழிபாடும் தனித்தனி என்பது அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே வழிபடுவது, மற்ற நாட்கள் நமது சுய விருப்பத்தின்படி நடந்து கொள்வது என்பது அல்ல. வாழ்வும் வழிபாடும் ஒன்று. கடவுளோடு ஒன்றித்து வாழ்கின்ற வாழ்க்கை என்றுமே நமக்கு இருத்தல் அவசியம். இதற்காகவே தான் பாடுபட்டதாகவும் அனைத்தையும் குப்பை என்று எண்ணியதாகவும் பவுலடியார் பிலிப்பு சபைக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார். இந்த வாழ்வு இறைவனோடு இருக்கின்ற ஒன்றான வாழ்வு. இந்த வாழ்வை பெறுவதற்கு நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கின்றேன். ஒரு பெரிய அந்தஸ்து இருந்தது யூத சமுதாயத்திலே இந்த பவுலடியாருக்கு. ஆனால் இப்பொழுது ஆண்டவருக்காக வந்துவிட்டார். ஆண்டவர் வாழ்வுக்காக பணியாற்றுகின்றார். கொலை செய்து கொண்டிருந்தவன் உயிர் கொடுக்கின்ற கருவியாக மாறுகின்றான். இதனாலே தான் எருசலேம் சென்ற பொழுது பவுல் அங்கு துன்புறுத்தப்படுகின்றார், கைது செய்யப்படுகின்றார், விசாரணைக்காக ரோம் அரசிடம் ஒப்படைக்கப்படுகின்றார். அன்றாட வாழ்க்கையிலே இயேசுவை முழுமையோடு அவர் பெற்றுக்கொண்டவர். அவருடைய வாழ்வு தனி, கிறிஸ்தன் வாழ்வு தனி என்பது அல்ல. கிறிஸ்தன் வாழ்க்கையோடு கலந்து விட்டவர் பவுலடியார். அதை பறைசாற்ற எங்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அதை ஆழமாக அறிவித்தவர் பவுலடியார். சிறந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை அறிந்த ஒரு பெரிய ஞானி, பெரிய ஆசிரியனாகிய கமாலிடத்திலே கல்வி கற்றவர் பவுலடியார். தான் பெற்ற கல்வி அனைத்தையும் நன்மைக்கு பயன்படுத்துகின்றான் இந்த பவுலடியார். ஒரு முறை ஸ்வீடன் நாட்டிலே பத்திரிகை செய்தி ஒன்று வந்தது. அதை வாசித்த ஒருவர் அதிர்ச்சி அடைந்தார். அதை வாசித்து கொண்டிருக்கிறவரே மரித்து போனதாக அந்த பத்திரிகையிலே செய்தி வந்திருந்தது. அந்த செய்தி என்னவென்றால், மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் டைடு, மரண வியாபாரி மரித்தார். அது யாரென்றால் ஆல்பர்ட் நோபல், டைனமைடை கண்டுபிடித்தவர் ஸ்வீடன் நாட்டிலே. அதை படித்தவுடன் அவருக்கு ரொம்ப மனவேதனை வந்துவிட்டது. இந்த அளவுக்கு என்னை பொதுமக்கள் புரிந்திருக்கிறார்களா என்று வருத்தப்பட்டார். அவர் கண்டுபிடித்த டைனமைட்டை வைத்து தான் குண்டு தயாரிக்கப்பட்டது, மக்களை அழிக்கின்ற குண்டு. அவருக்கு கோடிக்கணக்கான பணங்கள் குவிந்தன. 19ஆம் நூற்றாண்டிலே முடிவு செய்தார், தனது சொத்துக்கள் அனைத்தையுமே ஒரு ட்ரஸ்ஸை ஆரம்பித்து அதில் பெரும்பாலான பணத்தை வைத்து விட்டார். இனிமேல் இந்த வைப்பு நிதியிலிருந்து வருகின்ற அந்த வட்டியானது சமாதானத்திற்கான பரிசை வழங்க வேண்டும். முதல் ஆல்பர்ட் நோபல் அவர்கள் தனது பணத்தை எல்லாம் எந்த பட்டத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் என்றால், அமைதிக்கான நோபல் பரிசு. ஒரு காலத்திலே மரணத்தின் வியாபாரி என்று அழைக்கப்பட்ட பெயர் மரித்து போனது. அவர் யாருமே மரணத்தின் வியாபாரி என்று இப்பொழுது அணுகுவது இல்லை. உலகமெங்கும் நோபல் பரிசு என்றால் உயர்ந்த பரிசு, சிறந்த பரிசு. அதற்காகவே அநேகர் பாடுபடுவார்கள். இப்பொழுது பல துறையிலே, விஞ்ஞானத்திலே, அதிலும் குறிப்பாக ரசாயனம், இன்னும் பௌதிகம், கணிதம், இலக்கியம், பல்வேறு துறையிலே அவர்கள் இப்பொழுது பரிசு வழங்குகிறார்கள். முதல் சமாதானத்துக்கான பரிசு வழங்க வேண்டும் என்று அவர் தன் உயிரில் எழுதி வைத்து விட்டால் ஆல்பர்ட் நோபல்.
கொலை செய்து கொண்டிருந்தவர், இப்பொழுது கொலை கருவியாக இருந்தவர், இப்பொழுது ஆண்டவருக்கு சாட்சி பவுலடியார். தன் பெயருக்கு அவமானம் வந்து விட்டது. கொலையினுடைய கருவியை கண்டுபிடித்தவன், குண்டை கண்டுபிடித்தவன் என்று அவப்பெயர் இருந்தது ஆல்பர்ட் நோபலுக்கு. இப்பொழுது உலகம் அதை மறந்துவிட்டது. சமாதானத்திற்கு பரிசு வழங்குகின்றவர், தன்னை முற்றிலுமே மாற்றிக்கொள்கின்றார். பவுலடியார் ஒரு காலத்தில் மக்களை அழித்து வந்தவர், கடவுளுக்காக வாழ்வதாக சொன்னார். அது எப்படி என்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த அனுபவத்திலே ஒன்றிணைத்து கொண்டார். அவரோடு கிறிஸ்துவோடு தன்னை ஒன்றிணைத்து கொண்டார். அதற்காக தனது பெயர், கல்வி அனைத்தும் குப்பை என்று எண்ணுகின்றார். நமது வாழ்க்கையிலே இறைவனோடு இணைகின்ற பொழுது அதைவிட மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே கிடையாது. இறைவன் இல்லத்தில் இறைந்திருக்கின்ற பொழுது அநேக நன்மை பெறுகின்றோம், மன நிறைவு. இதை மறந்துவிட்டு நாம் பல்வேறு வகையிலே பெயர் பெறுவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் புகழ் பெறுவதற்கும் அலைந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனோடு இணைந்திருக்கின்ற, ஒன்றித்திருக்கின்ற அந்த பயிற்சியிலே வளர நாம் நினைவுறுத்தப்படுகின்றோம். கம்யூனியன் வித் ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். 3 நிலையிலே நாம் இந்த செம்பொருளை தியானிக்க முயற்சிக்கலாம். முதலாவதாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் ஒன்றிணைத்தலே வாழ்வு. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதுதான் வாழ்வு. மேசியாவோடு, ஆண்டவரோடு, துன்பங்களை பார்க்கின்றவரோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையே கிடைக்கும். கிறிஸ்து சிலுவிலே துன்பத்தை படம் பிடித்து காண்பித்தார். அது எதற்கென்றால், உலகத்திற்கு எல்லா மக்களும் துன்பத்தை நாம் பார்க்க வேண்டும். அவரே பார்ப்பது என்பது அல்ல. அதற்கு வருத்தப்படுவது, வேதனைப்படுவது, துயரப்படுவது அதற்காக பெரிய வெள்ளி அல்ல. அதை பார்க்கின்ற வேளையிலே உலகமெங்கும் மக்கள் படுகின்ற துன்பத்தை எல்லாம் கண்கள் காண வேண்டும். புதிய பார்வை சிலுவிலே கிடைக்கிறது. எனவேதான் உலகமெங்கும் அடையாளமாக சிலுவை வைக்கப்பட்டிருப்பது நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவோடு ஒன்றித்தல் வாழ்தல் என்பது ஒரு வாழ்க்கையின் அனுபவமாக நமக்கு இருத்தல் வேண்டும். அப்பொழுது நாம் இறைவனோடு ஒன்றாக இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவோம். மிக மிக தேவை, அவசியமான ஒன்றென்று முடிவு செய்வோம். அவரோடு இணைந்திருப்பது தான் வாழ்க்கையே. அவரை விட்டு சென்று விட்டால், விலகிவிட்டால் வாழ்வு இருக்காது. யாத்திராகமும் விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, யாத்திராகமும் விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திருவுறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா அன்று எகிப்தை விட்டு கடந்து வருகிறார்கள். அப்பொழுது விடுதலை பயணம் ஆரம்பிக்கிறது கானான் நாட்டை நோக்கி. அந்த நேரத்திலே அவருக்கு என்னவெல்லாம் அடையாளம் கொடுக்கப்பட்டது, என்ன கற்பிக்கப்பட்டது என்றால், யாத்திராம புத்தகம் 13ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். மோசே அங்கு இருக்கின்றார், ஆரோன் இருக்கின்றார். மக்களை வழிநடத்து முன் செல்கின்றவர் கடவுள், ஆண்டவர். அந்த ஆண்டவர் மக்களுக்கு விடுதலை பயணத்தை கொடுத்து அதை முன்னின்று நடத்துகின்றார். எப்படி காணப்படுவாராம்? பகல் நேரத்திலே மேகத்தூண், பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். மக்கள் கண்ணால் கண்ட நிலை, மக்கள் அனுபவித்தது. பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்புத்தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. ஒன்றித்திருக்கிறார் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு, விடுவித்து நடுவழியில விட்டு விடவில்லை.
அநேக நேரங்களிலே சோதனைகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள். கடவுளை சோதித்து பார்த்தார்கள். தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, மாம்சம் இல்லை. முறுமுறுத்தவர்களை எல்லாம் அவர் விலகாமல் நடத்தி வந்தார். எச்சரிப்பும் கொடுக்கப்பட்டது. தண்டனை கொடுப்பதாம் கூறி வந்தார். மோசே அநேக நேரத்தில் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தார். யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் ஆரம்பிக்கிறது. விளக்கம் கொடுக்கப்படுகிறது 13ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே. பகலிலும் இரவிலும் முன்னின்று நடத்தினார். இந்த புத்தகம் முடிவடைகின்ற பொழுது இந்த 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். மேக கூட்டம் இருக்கிறது. சந்திப்பு கூடாரம் கடவுளுடைய அடையாளமான இடமாக இருக்கிறது. அவை பார்வோனிடத்திலே விடுதலைக்காக மக்களை விட வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை என்னவென்றால், எங்கள் மக்களுக்கு நீர் இப்பொழுது ஒரு உரிமையை கொடுக்க வேண்டும், எங்கள் கடவுளுக்கு பலி செலுத்த அவளை அனுப்பிவிடு என்று கேட்டார். மோசே கடவுளை மக்கள் பார்ப்பதற்காக இங்கு சந்திப்பு கூடாரத்தை உருவாக்கினார். பார்க்க செய்கின்றார் கடவுளை. ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த இடத்திலே, அந்த சந்திப்பு கூடாரத்திலே மேகம் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் இருப்பதை மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். மோசே பார்த்தவுடனே பயந்து போகின்றார். அந்த இடத்திலே மோசேயுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. கடைசி நேரத்திலே விடுதலை பயணம் 40ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். முதல் வசனத்திலே மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. இறைவனுடைய பிரசன்னம் இருப்பதை அது உணர்த்துகிறது. ஆண்டவரின் மாட்சி திருவுருவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திருவுரைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திருவுரைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். நிலையாக இருக்கின்ற பொழுது பயணம் தொடராது. விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது 37ஆம் வசனத்தில் 40-37. மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். மேகம் எழும்பி புறப்படுகின்ற பொழுது மக்கள் பயணத்தை தொடர்வார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே 7 நாட்கள் பயணம் கடவுளாலே தடைப்பட்டது. அந்த மக்களிடத்தில் இருந்து மேகமானது சென்று விட்டது, விலகி சென்று விட்டது. என்னாகமும் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கூடாரத்தின் மேலிருந்த மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாருக்கு கண்டார். என்ன நடக்கிறது? கூடாரத்தின் மேலிருந்த மேகம் அகன்றது, மேல் எழும்பவில்லை, காணாமல் போனது. இறைவனுடைய பிரசன்னம் அங்கு இல்லை. ஏன் இல்லை என்றால் அங்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தீண்டத்தகாதவளாக இவள் காணப்படுகின்றார். ஏனென்றால் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்ததினாலே பிரிவினை சக்தி இந்த மிரியாமை ஆட்கொண்டது. மோசேயே கவனமாக பேசுகின்ற துணி வந்துவிட்டது மிரியாமுக்கும் ஆரோனுக்கும். பிரிவினை, தீண்டத்தகாததை அறிவுறுத்துவது, பேசுவது, பரப்புவது, இந்த தீய குணம், பாவ எண்ணமானது மிரியாமை ஆட்கொண்டது. எத்தியோப்பிய பெண்ணை எவ்விதமாக மிரியாம் பிரித்து பார்த்தாலோ அதை போன்று கடவுள் இந்த மிரியாமுக்கும், மிரியாம் மூலமாக ஆரோனுக்கும், அந்த மக்கள் அனைவருக்கும் பாடம் கற்பிக்கின்றார். என்ன பாடம் என்றால், இவளுக்கு இப்பொழுது தொழுநோய் காணப்படுகிறது. இதனென்றால் தொழுநோயானது தீட்டு. பாளையத்துக்கு புறம்பே 7 நாட்கள் விலகி இருக்க வேண்டும். இதெல்லாம் மிரியாமு கொடுக்கப்படும் தண்டனை. கடவுள் துவக்கத்தில் எச்சரித்து விட்டார். எவர் ஒருவரையும் நீங்கள் தீட்டு என்று பிரித்து பார்க்கக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. தீண்டாமை குற்றம். தீண்டாமையை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றவர்கள்,
தீண்டாமையை நேசிக்கின்றவர்கள், தீண்டாமையை செயல்படுத்துகின்றவர்கள், தீண்டாமைக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்கள் கடவுளால் எச்சரிக்கப்பட்டு உணர்கின்ற வரை, குற்றத்தை உணர்கின்ற வரை அவர்களை பிரித்து வைப்பார். பிரிவினை சக்திக்கு செயல்படுகின்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும். கடவுள் இவ்விதமாக பேசிய மிரியாமையும் ஆரோனையும் தன்னிடத்தில் வந்து பேசும்படி கேட்டுக்கொண்டார். என்னாகமும் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். முதல் வசனத்திலே, அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாக பேசவில்லையா என்றார். ஆண்டவர் கேட்கின்றாராம். இங்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள். இந்த மோசே ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அதைவிட உயர்ந்தவன். முகமுகமாக நான் அவனிடத்திலே பேசியிருக்கின்றேன். இப்படிப்பட்ட மோசைக்கு விரோதமாக பேசுவதற்கு உங்களுக்கு துணிவு எப்படி வந்தது? கடிந்து கொள்கின்றார் கடவுள். என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். 8ஆம் வசனத்திலே, நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கின்றான். பின்னர் ஏன் என் அடியான் மோசுக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? எப்படி துணிந்து பேசியிருக்கிறீர்கள்? கோபம் கொள்கின்றார். அவர் அங்கிருந்து சென்று விடுகின்றார். மேகம் அகன்று விடுகிறது. இப்பொழுது தலைவன் இல்லாமல் இருக்கிறார்கள். கடவுள் பிரசன்னம் அங்கு இல்லை. மிரியாம், அவளுக்கு ஒரு வியாதி வருகிறது. வெண்மையான பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. பிறகு பார்க்கின்றோம், ஆரோன் வருத்தப்படுகின்றான். என் தலைவரே, அறிவினமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம் என்று மோசனிடத்தில் பேசுகின்றான். இந்த ஆரோன் தாயின் வயிற்றிலிருந்து சேர்த்து பிறந்து அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றான். மோசே ஜெபிக்கின்றார். இருப்பினும் கடவுள் முடிவெடுத்து விட்டார். அவள் தந்தை அவள் முகத்தில் காரி துப்பியிருந்தால் 7 நாட்கள் அவள் வெட்கப்பட வேண்டாமோ? பாளையத்துக்கு புறம்பே அவள் 7 நாட்கள் விளக்கப்பட்டிருக்கட்டும். அதன் பின் மீண்டும் அவள் உள்ளே வந்து வரப்படலாம் என்றால், பாளையத்திற்கு வெளியே, மக்கள் இடத்திற்கு வெளியே அவள் வைக்கப்படுகின்றால் 7 நாட்கள். பயணம் தொடரப்படவில்லை. இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் சென்றிருக்கும். பேசிக்கொள்வார்கள், ஏன் எவ்விதமான எதிர்ப்பும் இல்லை, போரும் இல்லை, நாம் ஏன் இங்கு காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று எல்லாரும் பேசியிருப்பார்கள். அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கும், இந்த மிரியாமும் ஆரோனும் மோசேவை குறித்து தவறாக பேசினார்கள், தீண்டத்தகாததை எடுத்துரைத்தார்கள். எனவே தான் கடவுள் அவளுக்கு பாடம் கற்பித்தார் என்று கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கும். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 7 நாட்களுடைய அடையாளம் என்னவென்றால், ஒருவர் இறந்த ஒருவரை தொட்டுவிட்டால் அங்கு அவர்கள் 7 நாட்கள் தீட்டாக இருக்க வேண்டும். என்னாகமும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மனித பிணத்தை தொடுபவன் எவனும் 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான். யார் எப்பொழுது காரி துப்புகிறார்கள்? ஒரு குடும்பத்திலே அண்ணன் இறந்துவிட்டால் அண்ணியை அவனுடைய கொழுந்தன் கட்டலாம் என்று யூத சட்டம் சொல்கிறது. ஒருவேளை அண்ணன் இறந்த பிறகு அண்ணியை மணக்க விரும்பாத கொழுந்தன் இருந்தால் அவன் சபைக்கு முன்பாக வருவிக்கப்படுவான். உபாகம் 25ஆம் அதிகாரம். அவன் மறுப்பு தெரிவிப்பதனாலே அண்ணியானவர், கணவனை இழந்தவள், தன் கொழுந்தனின் முகத்திலே காரி துப்பிவிட்டு அவனை அனுப்பி விடுவாளாம். அது யூத வரலாறு, யூத சடங்கு. அதை போன்றெல்லாம் இப்பொழுது அவமானப்படுத்தப்படுகின்றால் இந்த மிரியாம். அவள் ஒரு வார்த்தை, ஒரு செயல் அவளை காப்பாற்றவில்லை. விடுதலை அடைந்த பிறகு பாடல் பாடியவர் மிரியாம், விடுதலை கொண்டாடியவள். இருந்தாலும் கூட
தவறான தீட்டான எண்ணம் இருந்தது. கடவுள் எச்சரித்தார், அவளுக்கு அந்த வியாதி வருகிறது, பயந்து விடுகின்றார்கள். 7 நாட்கள் விளக்கப்பட்டிருந்தால் 12ஆம் அதிகாரம் எண்ணாக புத்தகத்திலே 15ஆம் வசனத்திலே, அவ்வாறே மிரியாம் 7 நாட்கள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால், மிரியாம் மறுபடியும் உள்ளே கொண்டு வரப்படும் வரை மக்கள் தங்கள் பயணத்தை தொடரவில்லை. அதன் பின் மக்கள் அசரோத்தில் இருந்து புறப்பட்டு பாரோன் பாலைநிலத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு எரிகோ பகுதிக்கு வரும் நேரத்திலே 42 இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். 42 இடத்திலே தங்கினார்கள். அநேக நேரத்தில் எதிர்ப்புகள், பல்வேறு தேவை இருந்தது, தண்ணீர் பிரச்சனை இருந்தது. 40 ஆண்டுகள் குறைவான காலகட்டம், குறைந்தது 3 மாதத்திற்குள்ளாக அதை கடந்திருக்கலாம். மெதுவாக சென்றிருந்தால் 3 மாதங்கள் போதும். 40 ஆண்டுகள் ஆயிற்று. சிறு சிறு தவறுகள், இறைவனுக்கு விரோதமான செயல்கள். கடவுள் நமது வழியை தடுக்கலாம், நமது பயணத்தை நிறுத்தலாம், எண்ணத்தை நிறுத்தலாம், திட்டத்தை நிறுத்தலாம். எப்பொழுது கடவுள் வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டால், சிந்தித்தால், பேசினால் தண்டனை இருக்கும். திட்டங்கள் நிறைவேறாது, வளர்ச்சி இருக்காது, பயணத்தை தொடர முடியாது. பயணங்கள், தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் இறைவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படாமல் இருக்க நாம் நினைவூட்டப்படுகின்றோம். 2ஆவதாக, ஒன்றித்தல் நமது வாழ்க்கையை விளக்குகிறது. நாம் ஒன்றாக கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நாம் பெரும் நன்மை என்னவென்றால், இந்த ஒன்றித்தல் நமது வாழ்க்கையை விலக்கி சொல்கிறது. அதை நாம் 23ஆம் சங்கீதம் முழுவதும் பார்க்கின்றோம். திருப்பாடல்கள் 23 தாவீது அரசனாலே பாடப்பட்ட ஒன்று. தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தவர், பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர், எளிமையானவர், இசைக்கரு மீட்கின்றவர். எனவேதான் சவுலுக்கு வியாதி வந்த பொழுது அவன் சவுல் தாவீதை விரோதித்தாலும் தனது திறமையினால், இசை ஞானத்தினால் இசையை மீட்டி சவுலுக்கு சுகத்தை கொடுத்தவர். ஆடுகளை மேய்த்திருந்த இந்த தாவீது கடவுளால் தெரிந்து கொள்ளப்படுகின்றார். வலிமை மிக்கவன். தனது வீரத்தை, வலிமையை, ஞானத்தை மக்கள் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டியெழுப்புமே பாடுபட்டவர். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு நாட்டை கட்டுகின்றவர், ஒரு நற்செய்தி பலியாளனாக நாட்டுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். ஒரு நாட்டை கட்டியெழுப்பது மிக மிக கடினமான ஒன்று. சவுல் காலத்திலே அநேக வேதனைகள், எதிர்ப்புகள் இருந்தது. ஒரு பொறுப்பற்ற அரசனாக சவுல் காணப்பட்டார். ஆனால் 2வது அரசனாக வருகின்ற, இஸ்ரேலுக்கு வருகின்ற இந்த தாவீது நாட்டை ஒன்று சேர்க்கின்றார், ஒருமைப்பாட்டை கொடுக்கின்றார். எல்லையிலே, உள்நாட்டிலே பாதுகாப்பு கிடைக்கிறது. தன் வலிமையெல்லாம், ஞானத்தை எல்லாம் கடவுளுடைய பெயரினாலே மக்கள் வளர்ச்சிக்கும் நாடு கட்டி எழுப்பப்படவும் பயன்படுத்துகின்றார் இந்த தாவீது. இந்த ஒரு ஒப்படைப்பு ஒரே காரணத்தினாலே தான் கடவுளால் வழிநடத்தப்படுவதை உறுதி செய்கின்றார். நானாக ஆட்சி செய்யவில்லை, ஆண்டவரே என் மேய்ப்பர். தாவீதுக்கு தெரியும் எப்படியெல்லாம் ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது வேதனைகளையும் மகிழ்ச்சியும் காண்பான். இஸ்ரேல் தேசத்திலே மேய்ப்பவன் தான் முன்னாக செல்வான், ஆடுகள் பின்னாக வரும். அவன் கரத்திலே ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் எதற்கு என்றால், ஆடுகள் இழைகளை எல்லாம் உண்பதற்காக. அந்த கோலை பயன்படுத்தி அந்த கிளையெல்லாம் கீழே தாழ இறக்கி வைத்து ஆடுகள் இலைகளை தின்னுகின்ற வரை கோலை வைத்து கொண்டிருப்பான். ஆடுகள் இலைகளை தின்ற பிறகு அந்த கோலை எடுக்கின்ற பொழுது அந்த கிளைகள் மரத்தின் மேலாக சென்றுவிடும். இதே கோல் எதற்கு பயன்படுத்தப்படும்? விஷப்பூச்சிகளை தாக்குவதற்கு, மிருகங்களை தாக்குவதற்கு, ஆடுகளை காப்பாற்ற பயன்படுத்தப்படும். உன் கோலும் உன் தடியும் என்னை தேற்றும். இந்த தாவீது
நாட்டை கட்டுகின்ற பொழுது அநேக நிலைகளிலே அநேக எதிர்ப்புகளை சந்திக்கின்ற பொழுது அதையெல்லாம் எப்படி தாங்கினார்? கடவுள் தன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டவர். அதை மக்கள் புரிந்து கொள்ள விளக்கம் கொடுக்கின்றார். கடவுளோடு இணைந்து வாழ்ந்தால் தோல்வி இல்லை, பயமில்லை, பாதுகாப்பு உண்டு என்பதையெல்லாம் உணர்ந்த இவர், புரிந்து கொண்டவர், அனுபவித்தவர், நடைமுறைப்படுத்தியவர். பாடல் மூலமாக மக்கள் உணர்ந்திட கற்றுக்கொள்ள தன்னை இங்கு அர்ப்பணிப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறைவே இல்லை. கடவுள் நமது மேய்ப்பனாக இருக்கின்ற பொழுது எவ்விதமான தேவையுமே இல்லை, குறையில்லாமல் வாழ முடியும். அது எப்படி விலைக்கு சொல்கிறார் என்றால், பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவரின் மேய்ப்பனாக இருப்பதனாலே என்ன எல்லாம் நன்மை கிடைக்கிறது என்றால், எனக்கு உணவு கிடைக்கும். சாதாரண உணவல்ல, பசும்புல்லானது கிடைக்கிறது. நான் அமைதியாக ஆற தீர தண்ணீர் குடிப்பேன். ஓடுகின்ற ஆறு அல்ல, ஒரே இடத்திலே நிற்கின்ற தண்ணீர். அந்த தண்ணீரை குடிப்பதற்காக இந்த மேய்ப்பினை அழைத்து செல்வார். எவ்விதமாக கடவுளை விளக்குகின்றார்? இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது என்ன நன்மையாம்? உணவை கொடுக்கின்றார். ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு கொடுக்கதை போன்றே தண்ணீரை கொடுக்கின்றார். ஒரு மேய்ப்பன் ஆடுகள் தண்ணீரை கொடுப்பதை போன்றே. உணவு மாத்திரமல்ல, தண்ணீர் மாத்திரமல்ல, நீதி குறித்தான கரிசனையை விதைக்கப்பட்டிருப்பதை சொல்லுவதை பார்க்கின்றோம். இது ஒரு ஆழமான சத்தியம். அநேக நேரத்திலே நாம் சாட்சி சொல்லுகின்றோம், கடவுள் எங்களை வழிநடத்தினார், நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம், எங்களுக்கு குறைவில்லை, எங்களுக்கு வீடு இருக்கிறது, கார் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது, பெருமையோடு சாட்சி சொல்கின்றோம். நல்லதுதான். ஆனால் இந்த தாவீதை போன்று சாட்சி இருக்கிறதா? என்ன சாட்சி நாம் பார்க்கின்றோம்? 3ஆம் வசனத்திலே, அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், ஆத்துமாவை தேற்றுவார். பழைய மொழிபெயர்ப்பு. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். எப்படி தாவீது கடவுளை குறித்து மக்களை பறைசாற்றுகின்றார், விலைக்கு சொல்கின்றார், புரிய வைக்கிறார் என்றால், ஆத்மா திருப்தி அடைகிறது எப்பொழுது? நிறைவு எப்பொழுது கிடைக்கிறது? எப்பொழுது மகிழ்ச்சி கிடைக்கிறது? எப்பொழுது நாம் புத்துயிர் பெறுகின்றோம்? நீதி குறித்தான கரிசனை என்ன வருகின்ற பொழுது. நீதியை நமது வாழ்க்கை விட்டு பிரித்து விட்டால் நாம் இறைவனோடு இணைந்திருக்கவில்லை என்று புரிந்து கொள்ள முடியும். நீதியோடு வாழ்கின்ற பொழுது இறைவனோடு வாழுகின்றோம். இறை ஒப்படைப்பு வெளிப்படுகிறது. தாவீது இறைவனோடு இணைந்திருக்கின்றவர், ஒன்றிப்பிலே மகிழ்ந்திருக்கின்றவர். அதை எப்படி காண்பிக்கின்றார்? கடவுள் தன்னை நீதின் வழியாக வழிநடத்தினாராம். 40 ஆண்டுகள் இஸ்ரேல் நாட்டை, ஒன்றிணைந்த நாட்டை ஆட்சி செய்தவர் தாவீது. அந்த தாவீதினுடைய துவக்கால கட்டத்தில் பார்க்கணும். எப்படியாகிலும் தாவீது கொன்றுவிட வேண்டும் என்று சவுலானவன் சுற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஒரு குகையிலே, கெபியிலே சவுல் மாட்டிக்கொள்கின்றான். அப்பொழுது தாவீது ஆட்கள் சொல்கிறார்கள், இதுதான் நேரம், கடவுள் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் எதிரிகளை நீ அழிக்கலாம், நீ என்ன செய், சவுலை அழித்து விடு. தாவீது செல்கின்றார். அவனுடைய சால்வையின் ஒரு பகுதி மாத்திரம் அறுத்து வந்து விடுகின்றான் தாவீது. பிறகு சொல்கின்றான், கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட சவுல் மீது நான் என் கையை போட மாட்டேன். கடவுள் சவுலை இடத்தில் ஒப்பு கொடுத்தார், இருந்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு எதிரி இன்னொரு எதிரியை பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால், யாராவது ஒருவருக்கு அழிவு வரும் என்று நாம் பார்த்து வருகின்றோம். தாவீது சவுலை சந்திக்கின்றார். சவுலானவன் ஆட்களை வைத்துக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்றான் தாவீதை கொலை செய்ய. ஒரு சாதாரண சராசரி மனிதனாக இருந்திருந்தால் தாவீது என்ன செய்திருப்பான்? வாய்ப்பு கிடைத்தது உணர்ந்து சவுலை கொண்டிருப்பான்.
தாவீதுடைய உயர்ந்த ஆன்மீகம் கடவுள் என் நீதியின் வழியை நடத்துகிறார் என்பதையெல்லாம் எப்படி காண்பிக்கிறார் என்றால், அவன் சவுல் மீது கையை போடவில்லை. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த உரையாடல் சென்று கொண்டே போகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆண்டவர் தம்மிடமிருந்து விலகி தாவீதுடன் இருந்ததினாலே அவருக்கு சவுல் அஞ்சினார். சவுல் எப்படியாக தாவீதை பார்க்க ஆரம்பிக்கின்றார்? கடவுள் என்னோடு இல்லை, கடவுள் தாவீதோடு இருக்கின்றான் புரிந்து கொள்கின்றான். இந்த ஞானத்தை சவுல் பெற்றுக்கின்றான். கடவுள் தாவீதோடு இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டார். தொடர்ந்து பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே அங்கு சொல்லப்படுகிறது, தாவீது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சவுலை அழித்து விட வேண்டும். ஆனால் எந்த வகையிலும் அவன் தீமைக்கு தன்னை உட்படுத்தவில்லை, தானாக பேசுகின்றான். 5ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். 24ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 5ஆம் வசனத்திலே, தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவன் சரீரத்தின் மீது கையே படவில்லை. கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பணிக்காக நியமிக்கப்பட்டுக்கின்ற இஸ்ரேல் நாட்டுக்கு அரசனான சவுலுடைய சரீரத்தின் மீது கையை போடாத இந்த தாவீது அவன் தோல் மேலிருந்த சால்வை அறுத்த ஒரே காரணத்திற்காக மனம் வருந்துகின்றான். அதுதான் அவனுடைய உயர்ந்த ஆன்மீகம், அதுதான் பக்தி, அதுதான் நீதியின் வழி. தொடர்ந்து சொல்லுகின்றான், அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக, நான் தீமை செய்ய மாட்டேன். ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். ஒருவேளை தாவீது ஆட்கள் சவுலை கொலை செய்ய சென்று விடுவார்கள், பழியை தீர்த்து கொள்வார்கள். இவ்விதமான வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக சவுலை தாக்காமல் இருக்க தாவீது உதவி செய்கின்றான். பெரிய தலைவர்கள் பயன்படுத்தின வார்த்தை அர்த்தமுள்ள பொறுப்புள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்கின்றவர், அரசனாக உயர்த்தப்படுகின்றவர் எவ்விதமான வார்த்தையை பயன்படுத்துகின்றார்? பிறரை அழிக்காமல் இருக்க. இன்று தலைவர்கள் பயன்படுத்துகின்ற பொறுப்பற்ற வார்த்தையினால இனக்கலவரங்கள், சமய கலவரங்கள், பழிவாங்குதல் வருகிறது. சவுலை அழிக்காமல் இருக்க இங்கு தன்னை அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம். சவுலானவன் இப்பொழுது சொல்லுகின்றான், நீர் என்னை விட நீதிமான், எனக்கு பாடம் கற்பித்து விட்டாயே. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானும் உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீர் என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையை செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கின்றாய் என்று தன்னை அர்ப்பணிப்பதை பார்க்கின்றோம். 20ஆம் வசனத்திலே சொல்லுகின்றான், உன் குடும்ப ஆட்சி, உன் ஆட்சி நிலைத்திருக்கும். இறைவனுக்கு அஞ்சுகின்ற வரைதான் அதை உணர வேண்டும். நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் ஆண்டவராக இயேசு எப்படி புரிந்து கொண்டார்கள்? தாவீதின் மகன், சாலமோன் மகன் என்று சொல்லவில்லை. சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டினான். ஆலயத்தை கட்டுகின்ற எல்லாருமே ஆன்மீகத்தில் வளர்ந்தவர்கள் கிடையாது. ஆலயத்தை கட்டிவிட்டாலே நல்லவர் என்பது கிடையாது. அந்த ஆலயம் கட்ட, அரண்மனை கட்ட லட்சக்கணக்கான மக்கள் துன்புற்றார்கள், வேதனை அடைந்தார்கள். தாவீது ஆன்மீகத்திலே வளர்ந்தவன். தன் வாழ்க்கையிலே தவறு செய்துகின்ற பொழுது, நாத்தான் மூலமாக எச்சரிக்கப்பட்ட பொழுது மனம் திருந்தி தன் அர்ப்பணித்தவன், பாவரிக்கை செய்தவன், தன்னை நீதிமானாக என்ற பொழுது காண்பித்துக் கொள்ளவில்லை. அதற்காகத்தான் சங்கீதம் 51 அவனால் பாடப்பட்டது. எல்லா நிலையிலும் தன் ஆன்மீகத்தை உயர்த்தி காண்பித்தவர் இந்த தாவீது. சிறந்து விளங்கியவன் தாவீது. தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று பார்வையில்லாத பர்த்திமேயு அழைக்கின்றான். எப்படி
ஆண்டவராக இயேசுவை அவர் வாழ்ந்த காலத்திலே இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொண்டார்கள். தாவீதின் மகன், தாவீதின் ஆன்மீகம் மக்களால் போற்றப்பட்டது. தாவீது நீதி உள்ளவன், கடவுளை சார்ந்து வாழ்ந்தவன், கடவுளுக்காக பாடல் பாடியவன், கடவுள் ஆலோசனைப்படி அங்கு ஆட்சி செய்தவன். எனவே நாம் பார்க்கின்றோம், இந்த 23ஆம் சங்கீதத்திலே கடவுளை நமக்கு விளக்குகின்றார். ஏன் விளக்க முடிந்தது? கடவுளோடு இணைந்து வளர்ந்தவன், கடவுளை விட்டு பிரியாதவன். ஒரு முறை இங்கிலாந்து நாட்டிலே ஒரு அரங்கத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அங்கு ஒரு சிறந்த நடிகர் அழைக்கப்பட்டிருந்தாராம். அந்த நடிகர், நான் பாடலாம் பாடப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்ட பிறகு அங்கிருந்து ஒரு பிரசங்கியார் அந்த நடிகனை பார்த்து, நீங்கள் 23ஆம் சங்கீதத்தை பாட முடியுமா என்று கேட்டாராம். அதற்கு அந்த நடிகர் பாடகர் சொன்னாராம், வெல், நான் பாடுறேன், ஆனால் நான் பாடிய பிறகு நீங்களும் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். சரி என்று ஏற்றுக்கொண்ட நிலையிலே இந்த நடிகர் அந்த பாடலை பாடி முடிக்கின்றார். 23ஆம் சங்கீதம் அது. பாடல் முடித்தவுடன் மக்கள் எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை எல்லாம் தட்டி மகிழ்ச்சி வித்து அமைதியாக உட்கார்ந்து விட்டார்கள். இப்பொழுது பிரசங்கியார் வருகின்றார் மேடைக்கு. அவர் அழகாக அந்த சங்கீதத்தை பாட ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை அதிகமான நடிகரை போன்று இசை ஞானம் அதிகமாக இல்லாத நிலையிலே வார்த்தைகள் உச்சரிப்பிலே மக்களை கவர்கின்றார். 23ஆம் சங்கீதத்தை பாடி முடிக்கின்றார். அந்த அரங்கத்திலே கண்ணீர் விடாத ஒருவர் கூட இல்லையாம். உடனே அந்த நடிகர் மேடைக்கு வந்து அந்த பிரசங்கியார் கரத்திலிருந்து மைக்கை வாங்கி பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் செவிக்கும் கண்ணுக்கும் இந்த 23ஆம் சங்கீதம் மகிழ்ச்சி கொடுத்தது. நீங்கள் கரங்களை தட்டி என்னை மகிழ்ச்சிவித்தீர்கள். இந்த ஊழியர் பாடிய பாடல் உங்கள் இருதயத்துக்கு சென்றது. நான் சங்கீதத்தை அறிவேன், அவர் மேய்ப்பரை அறிவார். ஐ நோ த சாம், he knows the shepherd என்று சொன்னாராம். தாவீது மேய்ப்பனை அறிந்தவர். எனவேதான் இஸ்ரேல் மக்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை உலகத்தை அறிமுகம் செய்கின்ற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன். வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தை. இஸ்ரேல் தேசத்திலே அரசர்கள் ஆண்டுடைய பிரதிநிதிகள், நன்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். சாலமோன் ஆட்சிக்கு பிறகு நாடு இரண்டாக பிரிந்து விட்டது. மக்கள் மீது அதிகமான பாரம் சுமத்தப்பட்டது. சாலமோன் மகன் மக்களை விரோதித்து பேசினான். வடக்கே இஸ்ரேல் என்றும் தெற்கு யூதா என்று பிரிந்து போனது. வேதனை, அவமானம். நாம் மேய்ப்பனை அறிந்து இரண்டு ஒன்றிணைகின்ற பொழுது நமது வாழ்வை நாம் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, ஒன்றித்தல் வாழ்வில் விழிப்புணர்வு கொடுக்கிறது. விழிப்புணர்வை நாம் பெற முடியும் எப்பொழுதென்றால், நாம் இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது. பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்து பயணப்பட்டு நடந்து போகின்றார். அங்கு உரையாடல் நடைபெறுகிறது. லூக்கா 24:30 வசனத்திலே பார்க்கின்றோம். விழிப்புணர்வு வருகின்ற இரண்டு சீடர்கள். லூக்கா 24:30 வசனம், அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். கண்கள் திறந்தன, அடையாளம் கண்டு கொண்டார்கள். விழிப்புணர்வு அடைகிறார்கள். எப்பொழுது, யாரால் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே. ஆண்டவரை சந்தித்து உரையாடல் செய்கின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற வார்த்தையை வைத்துக்கொண்டே அவர்களுக்கு கற்பிக்கின்றார். எனவே வார்த்தையோடு இணைந்திருக்கின்ற பொழுது
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணைந்திருக்கின்ற பொழுது நமக்கு தெளிவு கிடைக்கிறது, விழிப்புணர்வு கிடைக்கிறது. நாம் அடிமைகளாக இருக்கின்றோம். பல்வேறு வகையிலே வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு வசனத்துக்கு அடிமையாக இருக்கின்றோம். வசனத்தை தவறாக கற்பிக்கின்ற பிரசங்கியாருக்கு அடிமையாக இருக்கின்றோம். வசனத்தை நாமே தவறாக படித்து புரிந்து கொண்டு அடிமையாக இருக்கின்றோம். இந்த இருவரும் கூட அப்படித்தான் அரைகுறையாக சம்பவத்தை அறிந்து கொண்டு, அரைகுறையாக வசனத்தை அறிந்து கொண்டு தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே வசனத்தை பெற்றுக்கொண்ட பொழுது தெளிவடைந்தார்கள் 2 சீடர்கள். இங்கு சொல்லப்படுகிறது 13ஆம் வசனம் முதல், லூக்கா 24:13 முதல், எருசலேமில் இருந்து எம்மாவூர் இடத்திற்கு போகிறார்கள். அது ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் தூரமாம் எருசலேமில் இருந்து. அது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். பயணப்பட்டு போகின்றார்கள். அவர்கள் யார்? இருவரும் ஏற்கனவே சீடர்களோடு தொடர்புடையவர்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை பெண்கள் சொல்லுகின்ற பொழுது அதை குறித்து தங்கள் செவியிலே கேட்டவர்கள். கல்லறைக்கு சென்று வந்த சீடரையும் பார்த்தவர்கள். 2 பேரும் ஆண்டவரை அறிந்தவர்கள், கேள்விப்பட்டிருக்கின்றவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து பெண்களால் சொல்லப்பட்ட பொழுது அதை பார்த்தவர்கள், கேட்டவர்கள், உணர்ந்தவர்கள். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஊருக்கு செல்கிறார்கள். இந்த சம்பவத்தை பேசிக்கொண்டே போகிறார்கள். ஆண்டவர் வழியில் வருகின்றார், பேச ஆரம்பிக்கின்றார். தன்னை யார் என்று காண்பித்துக் கொள்ளவில்லை. அப்பொழுது அவர் சொல்கிறார்கள், நீர் எருசலேம் இருக்கின்றது இதெல்லாம் தெரியவில்லையா என்று சொன்ன பொழுது பிறகு அங்கே சொல்லப்படுகிறது, லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கேட்கின்றார். அதற்கு அவர் அவரிடம் என்ன நிகழ்ந்தது 19ஆம் வசனம் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். ஆண்டவராக இயேசுவை இந்த இருவரும் எப்படி பார்த்திருக்கிறார்கள்? சொல்லிலே வல்லமை உள்ளவர், செயலிலே வல்லமை உள்ளவர், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி போன்று செயல்பட்டவர். அவர்தான் நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் சிலுவிலே அறைந்தார்கள். அப்படி அறையப்பட்டவர் அடக்கம் செய்யப்பட்டார். உயிரோடு எழுந்த செய்தியை எங்களிடத்தில் இருந்த பெண் சீடர்கள் கேள்விப்பட்டார்களாம். கல்லறைக்கு சென்று வந்தார்கள். நாங்கள் கற்பிக்கப்பட்டோம், அங்கு இருவர் இருந்தார்களாம், அவர்கள் சொன்னார்களாம் என்று ஆண்டவராக இயேசுனிடத்திலேயே பேசி வருகிறார்கள். பேசி முடித்த பிறகு ஆண்டவர் சொல்கின்றார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, பழைய மொழிபெயர்ப்பு. புதிய மொழிபெயர்ப்பிலே, அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நாம் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, நாம் இப்பொழுதும் ஒரு வாழ்க்கையிலே வசனத்தை எல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டும். வசனத்தை ஆங்காங்கே படித்துவிட்டு ஆங்காங்கே விட்டு விடுவதல்ல. என்னாகமத்திலே படித்ததையெல்லாம் யாத்திராகமத்தோடு இணைத்து பார்த்தல் வேண்டும். எரேமியாவில் சொல்லப்பட்டதை சிலுவிலே பார்க்க வேண்டும். ஏசாயாவில் சொல்லப்பட்டதை இயேசுவின் ஊழியத்திலே பார்க்க வேண்டும். அனைத்தையும் இணைத்து ஒரு முழுமையை காண முயற்சித்தல் வேண்டும். முழுமை சிலுவிலே இருக்கிறது. அதுதான் கற்பிக்கிறது. ஆண்டவர், அவர் கடவுள். அதை தோமா அறிவித்தார். தோமாவை போன்ற எல்லா மக்களுக்கும் அந்த கையை காண்பித்து கொண்டிருக்க முடியாது. எனவே தான் எல்லா இடத்திலும் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை எதற்கென்றால், ஆண்டு சிலுவிலே அறையப்பட்டு உயிரை விட்டார், பலியானார். தோமாவுக்கு கற்பிக்கப்பட்ட அதே வார்த்தை அவர் சிலுவிலே இரத்தம் சிந்துவதை நாம் பார்க்கின்ற பொழுது உலகமெங்கும் அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது அதையெல்லாம் எப்படி கற்பிக்கப்பட்டது? பழைய ஏற்பாடு எப்படி சொல்லப்பட்டது? தன்னால் எப்படி சொல்லப்பட்டது? எல்லாவற்றும் விலக்கினாராம். ஆண்டவர் அது விலைக்கு காண்பிக்கின்றார். நாம் பார்க்கின்றோம். இதுதான் அந்த கடலில் இருந்த வெண்ணாடை தரித்திருந்த சொன்னவர். லூக்கா
4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். என்ன சொன்னார் என்று சொல்லப்பட்டது லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். காட்டிக் கொடுக்கப்படுவேன், துன்புறுத்தப்படுவேன், ஆயினும் 3ஆம் நாள் எழுந்திருப்பேன். தான் கற்பித்ததை, இறைவாக்கினர் சொன்னதையெல்லாம் நீங்கள் ஏன் மறந்து போனீர்கள்? எனவே உங்களுக்கு புத்தி இல்லை. கடவுள் பைபிள் ஸ்டடி எடுக்கின்றார். திருமறை ஆராய்ச்சி வகுப்பு 2 பேருக்கு மாத்திரம். நாம் அநேக நேரத்தில் நிறைய கூட்டு இருந்தால் தான் பேசுவோம், 10 பேர்கிட்ட பேச மாட்டோம். அது நமக்கு அந்தஸ்து குறைவு என்று நம்புகின்றோம். சில நேரத்தில் 2 பேருக்காக நேரத்தை செலவழிக்கின்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தனி மனிதனுக்காக நேரத்தை செலவழித்தவர் இயேசு கிறிஸ்து. சகோவினிடத்திலே 2 பேருக்காக நேரத்தை செலவழித்து வேதாகமத்தை கற்பிக்கின்றார், எடுத்துரைக்கின்றார், புரிய வைக்கின்றார். அவர்கள் இப்பொழுது ஆண்டவர் அப்பத்தை பிடுகின்ற பொழுதுதான் உணர்கிறார்கள். கண்கள் திறக்கப்படுகின்றன. நமது ஆலய ஆராதனையிலே, திருமறை வெளிச்சத்திலே, அருளுரை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் திருவிருந்திருத்தல் வேண்டும். அப்பத்தை பிடுகின்ற பொழுது நமது கண்கள் திறக்கப்படுகிறது. அதற்கு முன்பு திருமறை விளக்கம், அருளுரை. கத்தோலிக்க சபையிலே தினமும் திருவிருந்து இருக்கும். அதற்கு முன்பு வசனத்தின் விளக்கமும் காணப்படும். ஆண்டவர் திருமறை ஆராய்ச்சி நடத்திய பிறகு இப்பொழுது அப்பத்தை பிட்கிறார். ஆண்டவர் சரீரமானது செய்தி வழங்கிக் கொண்டே இருக்கிறது. கண்களை திறக்கிறது. கண்கள் திறந்த பிறகு பார்க்கின்றோம், அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். 3 நாட்கள் கண்கள் மூடப்பட்டிருந்த சவுலானவர் அனனியா வந்து ஜெபிக்கின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் ஒரு புது மனிதனாக மாறுகின்றான். கண்கள் திறக்கப்படுகிறது. புதிய பார்வை. இருவரும் இங்கு எம்மாவூரிலே புதிய பார்வையடைகிறார்கள். இப்பொழுது அவர்களை விட்டு ஆண்டவர் கடந்து சென்று விடுகின்றார். புத்துணர்ச்சி அடைகிறார்கள். அன்று இரவே இன்னொரு முறை எம்மாவூரிலிருந்து எருசலேமுக்கு போகிறார்கள். இன்னொரு 11 கிலோமீட்டர் தூரம். ஒரே நாளிலே 22 கிலோமீட்டர் நடக்கிறார்கள். எதற்கு? கடலோடு ஒன்றித்திருத்தல் மூலமாக பெறுகின்ற மகிழ்ச்சி, விழிப்புணர்வு, கல்வி, ஞானம், தெளிவு, இதை அங்கு இருக்கின்ற எல்லாரும் அறிய வேண்டும். ஏனென்றால் பெண்கள் சொன்ன வார்த்தை மாத்திரம் அவர்கள் நம்பாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள். இருவர் மூலமாக அவர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று அவர்கள் அங்கு சென்று ஆண்டவர் குறித்து பேச ஆரம்பிக்கிறார்கள். கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் வசனத்தின் மூலமாக. வசனத்தை கொடுக்கின்ற அந்த ஞானமான நம்மை வாழ்விக்கும், ஞானமான தெளிவுபடுத்தும். ஒரு முறை என்றுமே ஆலயத்துக்கு வராத 2 வாலிபர்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள். அன்று மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்த அவருடைய அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தன் 2 பையன்களும் இந்த திருவிருந்து வழிபாட்டிலே காலை 6 மணிக்கு வந்து விட்டார்கள் என்று மகிழ்ச்சி அவர்களுக்கு. ஆராதனை முடிகிறது. அந்த 2 மகன்களும் தாயினிடத்தில் போகிறார்கள். என்ன என்று சொல்கின்ற பொழுது, அம்மா, நாங்கள் காலையிலேயே விளையாடுவதற்காக கார் மூலமாக வந்து கொண்டிருந்தோம். மழை ஜோவென்று பெய்து கொண்டிருந்தது. இந்த பெரியவர் நடந்து கொண்டிருந்தார். அவருடைய கரத்திலே கொடை கூட இல்லை. விசாரித்தோம் எதற்கென்று. 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற ஆலயத்துக்கு நான் திருவிருந்து வழிபாட்டு நடந்து போயிருக்கின்றேன் என்று மாத்திரம் சொன்னார். அந்த பெரியவர், முதியவர், வயதானவர் காலையிலே மழை நேரத்திலே இப்படி குடையும் இல்லாமல் போகிறார் என்று நாங்கள் நினைத்து அவரை காரிலே அமர வைத்து ஆலயத்திற்கு அழைத்து வந்தோம். இந்த வழிபாடு முடிகின்ற வரை இருந்து அவர் திரும்பவும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகலாம் என்று தான் அமர்ந்திருந்தோம். ஆனால் திருவிருந்திலே அப்பம் பிற்கப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை பிட்டது, தொட்டது. அம்மா, இனிமேல் நாங்கள் ஆலயத்துக்கு வருவோம். இதுவரை எங்களுக்கான ஜெபித்தீர், எங்களுக்கு அநேக நாட்கள் வேதனைப்பட்டீர். அந்த பெரியவர்
ஆண்டு சரீரத்தை பெறுவதற்காக வந்தார். அவர் எங்களுக்கு ஆண்டவரை காண்பித்தார். அவர் மூலமாக ஆண்டவரை உணர்ந்து கொண்டோம். இனிமேல் ஆலயத்திற்கு வருவோம். நம்மில் அநேக நாம் ஆலயத்திற்கு வரவும் ஆண்டவரை பார்க்க நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இருவருக்கும் தெளிவு உருவாக்கினார். அப்பம் பிற்கப்பட்ட பொழுது உண்மை உணர்ந்து கொண்டார்கள். உண்மையை உணர்வது தான் அவசியமாக்கப்படுகிறது. திருமறை வார்த்தைகள் உண்மை மாத்திரம் கற்பிக்கிறது. பொய்யை உணர்ந்து கொள்ள உதவி செய்கிறது. இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது இவை எல்லாவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இறைவனோடு ஒன்றித்தலே நமது வாழ்வு. இறைவனோடு ஒன்றிருத்தால் நமது வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும், விளக்க முடியும். மூன்றாவதாக, இந்த ஒன்றிப்பின் மூலமாக விழிப்புணர்வு அடைகின்றோம், உண்மையை கற்றுக்கொள்கின்றோம். உண்மையின் மூலமாக புதிய உலகத்தை படைப்போம். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை போற்றுகிறோம். அது அன்பு இருக்கும் தயவு காத்துதிக்கின்றோம். மே மாதம் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இல்லங்களில் இருந்து கொண்டே வழிபடுகின்ற வாய்ப்பினை பெற்றதற்காக துதிக்கின்றோம். கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் நினைவு கூறுகின்றோம். நோயானது பரவாமல் இருக்க அரசு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் வழிநடத்து கெஞ்சுகின்றோம். மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறவும், நோய் பரவாமல் இருக்கவும், நோயினால் தாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை குணமடையவும் கெஞ்சுகின்றோம். தேறி வந்தவர்கள் தொடர்ந்து ஆரோக்கியமாக கெஞ்சு மன்றாடுகின்றோம். மருத்துவ பணியாட்கள், காவல்துறையினர், அரசாங்கத்தின் பணியாட்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு உத்தரவினாலே தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற தினக்கூலிகளை கரத்திலே கொடுக்கின்றோம். உணவில்லாமல் தங்க இல்லாமல் தவிக்கின்ற மக்களை நீர் வழிநடத்து கெஞ்சுகின்றோம். எங்களால் இயன்ற பணியாற்றவும், உணவை வழங்கவும், உணவுப் பொருட்களை வழங்கவும், எல்லாருக்கும் ஞானத்தையும் அக்கறையும் கொடுக்கின்றோம். எங்களுடைய பேராயத்திற்காக பேராயர், ஆயர்கள், நற்செய்தி பணியாளர்கள், வேதாப்பின் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். யாவரும் இணைந்து நிவாரணப் பணி செய்கின்ற பொழுது அவர் அநேகர் சென்றடை கெஞ்சு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை வெற்றி ஆலய இறை மக்களை கரத்திலே கொடுக்கின்றோம். அனைவரையும் காத்து பலப்படுத்தி கெஞ்சுகின்றோம். குழந்தைகளுக்கு பலத்த சுகத்தை தாரும். இல்லத்திலே இருந்து கொள்கின்ற நிலையிலே, ஓடியாட விளையாட முடியாத நிலையிலே குழந்தைகளுக்கு புத்துணர்ச்சி கூட கெஞ்சுகின்றோம். வயதான முதியவர்களை கரத்திலே கொடுக்கின்றோம். பலவீனமாக இருக்கின்றவர்களை கரத்திலே கூட பாதுகாத்துக் கொள்ளும். உமது அன்புடைய ஆட்களை கெஞ்சு மன்றாடுகின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாண்மை நடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, தொடர்ந்து அரசினுடைய மறு உத்தரவு வரை நாம் ஆலய வழிபாட்டில் பங்கேற்க இயலாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை முகநூல் வழியாக, யூடியூப் வழியாக நாம் வழிபட இருக்கின்றோம். இந்த தகவலை மறவாமல் நமது இறை மக்களுக்கு நீங்கள் செய்தியை வழங்கி இதை அறிமுகப்படுத்தி குடும்பத்தோடு இணைந்து வழிபட உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். கடவுள் தாமே நம்மை தொடர்ந்து பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.